Hi, hello, welcome you all to my English in Tamil Master World. This is Jen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 25 டெய்லி இங்கிலீஷ் சென்டென்ஸை லேர்ன் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நான் யார் உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் கோவமாக சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லணும்னா, ஐ வில் ஷோ யூ ஹூ ஐ ஆம். ஐ வில் ஷோ யூ ஹூ ஐ ஆம். ஐ வில் ஷோ யூ ஹூ ஐ ஆம். ஐ வில் ஷோ யூ ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் சென்டென்ஸ், நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஐ எம் ஸ்டக் இன் த டிராஃபிக். ஐ எம் ஸ்டக் இன் த டிராஃபிக். ஐ எம் ஸ்டக் இன் த டிராஃபிக். ஐ எம் ஸ்டக் இன் த டிராஃபிக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை கோவப்படுத்தாத. என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. ஆங்க்ரினா கோவப்படுறது. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், மாடிக்கு செல். மாடிக்கு போ அப்படின்னு சொல்கிறத கோ அப்ஸ்டர்ஸ். கோ அப்ஸ்டர்ஸ். கோ அப்ஸ்டர்ஸ். கோ அப்ஸ்டர்ஸ். கோ அப்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்ஸ்டர்ஸ்னால் மாடி. கோ அப்ஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை பார்த்து முறைக்காத. என்னை பார்த்து ஏன் முறைக்காத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் ஸ்டேர் அட் மீ. டோன்ட் ஸ்டேர் அட் மீ. டோன்ட் ஸ்டேர் அட் மீ. ஸ்டேர் அப்படின்னா முறைக்கிறது. டோன்ட் ஸ்டேர் அட் மீ. டோன்ட் ஸ்டேர் அட் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்கிட்ட பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறத ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ. 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 ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லணும். சென்டென்ஸ், அதை திரும்ப சொல்ல முடியுமா? கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன். ஃபோன் பேசிகிட்ருக்கோம், ஒருத்தங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, பட் கரெக்டாக உங்களுக்கு கேட்கல, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லணும்னா, குட் யூ ரிப்பீட் தட். குட் யூ ரிப்பீட் தட். குட் யூ ரிப்பீட் தட். குட் யூ ரிப்பீட் தட். குட் யூ ரிப்பீட் தட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ஒரு கஞ்சன். அவன் சரியான கஞ்சம்பா அப்படின்னு சொல்கிறத ஹீ இஸ் மைசர். He is miser. He is miser. He is miser. He is miser. Miser அப்படின்னா கஞ்சன் அப்படின்னு அர்த்தம். இதே இது அவள் ஒரு கஞ்சன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவள் ஒரு கஞ்ச பசனாரிப்பா அப்படின்னு சொல்கிறத she is miser. She is miser அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் பயத்தில் நடுங்குவான். அவன் பயத்தில் நல்லா நடுங்குவான் அப்படின்னு சொல்கிறத he trembles in fear. He trembles in fear. He trembles in fear. He trembles in fear. Trembles அப்படின்னா நடுங்கிறது. Fear அப்படின்னா பயம். He trembles in fear. He trembles in fear. He trembles in fear. அவன் பயத்தில் நடுங்குவான் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், காலப்போக்கில் எல்லாம் மாறும். காலப்போக்கில் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறத everything will change over time. 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 Everythingனா எல்லாமே, will change over time அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், யாரையும் குறைத்து மதிப்பிடாதே. யாரையும் குறைச்சி மதிப்பிடாத அப்படின்னு சொல்கிறத don't underestimate anyone. Don't underestimate anyone. Don't underestimate anyone. Don't underestimate anyone. Underestimate அப்படின்னா குறைச்சி மதிப்பிடுறது. anyone-னா யாரையும் அப்படின்னு சொல்கிறது. Don't underestimate anyone அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை எரிச்சல் படுத்துகிற. நீ என்னை எரிச்சல் படுத்துகிற அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம்ல, அப்படி சொல்கிறது எப்படி சொல்லணும்னா, யூ ஆர் ஃப்ரீக்கிங் மீ அவுட். யூ ஆர் ஃப்ரீக்கிங் மீ அவுட். யூ ஆர் ஃப்ரீக்கிங் மீ அவுட்.
யூ ஆர் ஃப்ரீக்கிங் மீ அவுட், என்னை எரிச்சல் படுத்துகிற. யூ ஆர் ஃப்ரீக்கிங் மீ அவுட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த பூ வாடி போச்சு. ஏய், உன் தலையில் இருக்க பூ வாடிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, திஸ் ஃப்ளவர் ஹேஸ் வித்தர்டு, திஸ் ஃப்ளவர் ஹேஸ் வித்தர்டு, திஸ் ஃப்ளவர் ஹேஸ் வித்தர்டு. வித்தர்டு அப்படின்னா வாடிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தர்டு அப்படின்னு சொல்லணும். திஸ் ஃப்ளவர் ஹேஸ் வித்தர்டு. இது ஒரு செடி ஏதாவது வாடிடுச்சு, ஒரு மரம் வாடி போயிடுச்சு அப்படின்னா த பிளான்ட் ஹேஸ் வித்தர்டு அப்படின்னு சொல்லணும். செடி வாடிட்டுனா த ட்ரீ ஹேஸ் வித்தர்டு. மரம் வாடி போச்சுன்னா த ட்ரீ ஹேஸ் வித்தர்டு அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் ஃப்ளவர் ஹேஸ் வித்தர்டு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அது உன் இஷ்டம், அது உன் இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்கிறத இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ. அது உன் இஷ்டம், இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை பழி வாங்குவேன், நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறத ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ. ரிவெஞ்ச் அப்படின்னா பழி வாங்குறது. ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க, உன்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறத வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப், வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப், வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப், வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். திங்க் அப்படின்னா நினைக்கிறது, யுவர் செல்ஃப்னா உன்னை பற்றி, தன்னைத்தானே உன்னை அவனை நினைக்கிறது. வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப், வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ தான் அவங்களோட ஒரே நம்பிக்கை, நீ தான் அவங்களோட ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறத யூ ஆர் தேயர் ஒன்லி ஹோப், யூ ஆர் தேயர் ஒன்லி ஹோப். ஹோப் அப்படின்னா நம்பிக்கை, தேயர்னா அவங்க. யூ ஆர் தேயர் ஒன்லி ஹோப், யூ ஆர் தேயர் ஒன்லி ஹோப், யூ ஆர் தேயர் ஒன்லி ஹோப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வார்த்தையை அளந்து பேசு, வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எப்படி சொல்லணும்னா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தையை அளந்து பேசு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கள், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறத கிவ் மீ சம் மோர் டைம், கிவ் மீ சம் மோர் டைம், கிவ் மீ சம் மோர் டைம். ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளே முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் மீ சம் மோர் டைம், கிவ் மீ சம் மோர் டைம். இல்லைன்னா எக்ஸாம் எழுதும்போது பேப்பரை சார் ஆர் மேம் வாங்கிறதுக்கு நிற்பாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்போம்ல. கிவ் மீ சம் மோர் டைம், கிவ் மீ சம் மோர் டைம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் அதுவும் நடக்கும், நான் இன்னும் ஒன்று சொல்லுறேன் அதுவும் நடக்கும். I will tell you about another thing, I will tell you about another thing that will also happen. நான் இன்னும் ஒன்று சொல்லுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I will tell you about another thing, I will tell you about another thing. அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது that will also happen, that will also happen அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ நிறைய தடவை செஞ்சிருக்கிற, நீ நிறைய தடவை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லணும்ல. இதான் சமையலில் அம்மா அப்பாட்ட சொல்லுவோம், அம்மாட்ட சொல்லுவோம், இந்த டிஷ் நிறைய தடவை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதா யூ ஹாவ் டன் இட் மெனி டைம்ஸ், 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 யூ ஹாவ் டன் இட் மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ திரும்ப அதை செய்யக்கூடாது, நீ இந்த தப்பை திரும்ப செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ வில் நாட் டூ இட் அகெயின், 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 யூ வில் நாட் டூ இட் அகெயின் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் நெவர் ஃபர்கிவ் யூ, 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 ஐ வில் நெவர் ஃபர்கிவ் யூ. ஃபர்கிவ் அப்படின்னா மன்னிக்கிறது, மன்னிப்பு. நெவர்னா மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் நெவர் ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உன் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு யாராவது கேட்குறாங்க, காலேஜிலும் ஆஃபீஸ்லாம் உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் அபவுட் 3 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர், 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 இட்ஸ் அபவுட் 3 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர். இது 5 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அபவுட் 5 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் சென்டென்ஸ், என்னால் காத்திருக்க முடியாது, என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதா ஐ காண்ட் வெயிட், 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 ஐ காண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லணும். Thank you all for watching my videos. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you all tomorrow. Bye.